ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்கு ஆடு ஜீவிதம்? ப்ரோ படம் ஆடு ஜீவிதம் பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து பல வருஷமாக எடுத்தாங்கன்னு போது ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ இவ்வளோ ஸ்லோவாக பேசுறீங்க? படமும் ஸ்லோவாக போச்சா? உண்மையிலேயே படம் வந்து ஒரு 3 மணி நேரம் படம், 2 மணி நேரம் 52 நிமிஷம் படம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கே, கண்டிப்பாக வந்து நமக்கு லேக் தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் வந்து அந்த 3 மணி நேரம் ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகுது. பட் வந்து கதையோட ட்ராவல் ஆகும்போது நம்மளால வந்து அதை பொறுமையாக உட்காந்து பார்க்க முடிஞ்சுது. சலிப்பு தட்டில் இல்லை, நம்மளை ஃபோன் நோண்ட வைக்கல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்லோவாக தான் போச்சு. அந்த ஸ்லோவாக போகிறதையுமே நம்மளை பார்க்க வச்சுது படம். படத்தில் என்ன சொல்ல வராங்க ப்ரோ? படத்தில் சிம்பிளான ஸ்டோரி தான் ப்ரோ. இது ஆல்ரெடி புக்கில், ஆடு ஜீவிதம் புக்கில் வந்த விஷயம் தான். பொழைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து துபாய் போகிறான். அங்கே போகிற இடத்துல வந்து அடிமையாக அவனை ஏமாற்றி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அடிமையாக வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து அவன் எப்படி தப்பிச்சு வந்தான்றது தான் கதை. ஸோ நமக்கு லைனாக கேட்கும்போது இதுதான் லைனுன்றது நல்லாவே தெரியும். பட் இதில் ஒரு மனுஷன் எப்படி ட்ராவல் ஆயிருக்கான் அப்படின்றத வந்து ரொம்ப டெப்த்தாகவும் அழகாகவும் காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ப்ரோ புக்கில் உள்ளது அப்படியே எடுத்திருக்காங்களா இல்லை இவங்க இல்லை படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்கும்னு நான் தான் முகேஷ்ன்ற ஆடுக்கு அப்புறமாவே போட்டாங்க. இந்த படத்துல வந்து ரியல் இன்சிடென்ட்ஸோட நிறைய கற்பனையான சில சீன்ஸுமே வந்து சினிமாக்காக வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ரியல் இன்சிடென்ட்ல நடந்த விஷயத்த வச்சிருக்காங்க, அதுல கொஞ்சம் ஒரு சில கற்பனை காட்சிகளுமே சேர்த்திருக்காங்கன்னு தான் டைரக்டர் சொல்லிட்டாரு. ப்ரோ புக்கில் ஆடு கூட இன்டர்கோர்ஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் டைமில் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சீன்லாம் படத்தில் வச்சுருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஆடு கூட இருக்க மாதிரி இல்லை. பட் வந்து அந்த இடத்துல அவரை பாலைவனத்தில் வந்து காஞ்சி போயிருக்கும் போது அவர் வாழ்க்கையில் வந்து முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி சில ஃப்ளாஷ்பேக்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆடு சீன் காட்டல ப்ரோ. நானும் தேடினேன், பட் ஆடு எதுவும் பண்ணல. பிருத்திவிராஜும் அமலாபாலும் காம்பினேஷன் சீன் படத்தில் எவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ? ப்ரோ பிருத்திவிராஜ் அமலாபால் அப்படின்னும் போது அமலாபாலுமே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஸ்க்ரீன்ல பார்க்குறோம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் வந்து இந்த படத்துல அவங்களுக்கான கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர் தான், அது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் பிருத்திவிராஜ் அண்ட் அமலாபாலுக்கான காம்பினேஷன் கேட்டிங்களா, 2 பேருக்குமான காம்பினேஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அவன் வந்து அந்த பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு வந்து அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்ணுற சீனுக்குலாம் வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டும்போது நிறைய இடத்துல வந்து ரிலேட் ஆகுது. ஐயோ பாவண்டாடி அவன் பொன்னாடி கூட சேர்த்து வச்சிருக்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மைண்டுக்கு வருதுன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க காம்பினேஷன் ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ப்ரோ பிருத்திவிராஜை தாண்டி இந்த படத்தில் பேசுகிற மாதிரி ஏதாவது கேரக்டர் இருக்கா? ஆக்சுவலி வந்து படத்தில் வந்து ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ்லாம் போட்டு திணிக்காம ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான். அதில் முக்கியமாக சொல்லணும்னா பிருத்திவிராஜை தாண்டி பிருத்திவிராஜ் கூட வந்து அந்த துபாய்க்கு போகிற மாதிரி இன்னொரு கேரக்டர் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருமே வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நடுவில் காணுமேன்னு பார்க்கும்போது திருப்பி வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்டை கொடுத்துட்டு போச்சு அந்த கேரக்டர். அதை தாண்டி ஒரு ஆப்ரிக்கன், இவருக்கு வந்து இந்த ரூட்டு காமிச்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரிக்கன் போல ஒரு கேரக்டர் வருவார். அந்த கேரக்டருமே வந்து ஒரு பயங்கரமான கேரக்டராக வந்து நின்று பேசிச்சு. ஒட்டுமொத்தமாக வந்து படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வச்சிருந்தாலுமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டராக இருந்தாலும் அந்த சின்ன கேரக்டர் அவங்களுக்கான ரோல் என்னவோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக யாருமே வந்து நடிப்பில் வந்து குறை வச்சிட்டாங்க, இவங்க வந்து இவங்க கேரக்டர் ஒழுங்காக பண்ணல, இவங்க வந்து இவங்க கேரக்டர் வந்து ஓவராக பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லாமல் அவங்கவுங்களுக்கான கேரக்டர் என்னென்னவோ அதை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ப்ரோ மரியான் படமும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, மரியான் படத்தை பொறுத்த வரைக்கும் அதான் இந்த மாதிரி ஒரு போய் மாற்றுறதுக்கான சேம் கதைக்களம் தான். பட் வந்து இது ஒரு உண்மை சம்பவம். மரியான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃபேண்டசி. அது வந்து அது நடந்துதா நடக்கலையான்றது நமக்கு தெரியாது, அது வந்து ஒரு ஸ்டோரி. இது வந்து அப்படி கிடையாது, இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னும் போது இதை வந்து நிஜமாவே இவ்வளோ விஷயம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு வந்து நமக்கே வந்து அவன் தப்பிச்சிட மாட்டானா அப்படின்னு ஒரு டைம்லலாம் வந்து தோண வைக்குது. ஸோ மரியானுக்கும் இதுக்குமான கம்பேரிசன் மேபி சேம் லைனாக இருக்கலாம், பட் வந்து ஸ்டோரி வைஸ் வந்து இது சேம் கிடையாது. ப்ரோ மரியானோட இது நல்லா இருக்கா? மரியான் விட இது நல்லா இருக்கானா? நான் மரியான் இன்னும் பார்க்கல ப்ரோ, அதனால எனக்கு ஆடு ஜீவிதம் பார்த்தா ஆடு ஜீவிதம் நல்லா இருக்கு. சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? எனக்கு தெரிஞ்சு படத்துல வந்து எல்லா இடத்துலையுமே வந்து குறையே இல்லாம ஒரு மாதிரி பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா பிருத்திவிராஜ் வந்து நடிப்புல வந்து பின்னிட்டார். இவ்வளவு வேரியேஷன் காட்ட முடியுமா ஒரு மனுஷனால அப்படின்னு வந்து நம்மளை வந்து வியப்புல ஆழ்த்தினாரு. டேரக்டரோட சொன்னார், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இவருக்காக தான், இவரை வச்சுதான் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அவர் அப்படின்னு நம்மளை வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பிருத்திவிராஜ் வரும்போது யோசிக்க வைக்குது. இன்னொரு பக்கம் சினிமாட்டோகிராஃபி வைஸ்மே எல்லாருமே அவருக்கான ரோலையுமே அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. டேரக்டர் வந்து அவரோட பங்குக்கு எல்லாமே பண்ணிட்டாரு. பட் மியூசிக் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ, அவரோட பங்கு வந்து இவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ஏஆர் ரஹ்மானா இருந்தாலுமே கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலான்றது என்னோட சஜஷன். படத்துல பாசிட்டிவ் என்ன ப்ரோ? படத்துல பாசிட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பிருத்திவிராஜோட ஆக்டிங் தான் ப்ரோ மெயினா சொல்லணும். ஏன்னா வந்து அந்த நசீம்ன்ற ஒரு கேரக்டராகவே வந்து பிருத்திவிராஜ் வந்து வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இனிஷியலா வந்து இங்க ஃபேமிலி மேன் ஒருத்தன் பொண்டாட்டி வந்து கர்ப்பமா இருக்காங்க, அவங்கள விட்டு வந்து பொழைக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும்னு ஒருத்தன் போகும்போது எப்படி போகணும், ஒரு கும்பகோணத்து பையன் அந்த மாதிரி கிளம்பி அங்கே போறாரு. அந்த அப்போ இருக்க அந்த உடம்புக்கும் அதுக்கப்புறமா வந்து அங்க அவர் வறண்டு போய் ஒரு விஷயமா ஒரு டைம்ல வந்து அவரை வந்து நியூடாவே காட்டுவாங்க. நியூட் சீன் ஒன்று இருக்கு, அவரை நியூடாவே காட்டுவாங்க. அங்க வந்து
சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒழுங்கா சாப்பாடு இல்லாமல் ஒழுங்கா தண்ணி குடிக்க முடியாமல் ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு வந்து அவன் உடம்ப வந்து வருத்திட்டு இருப்பானோ கிட்டத்தட்ட எக்ஸாக்டா அந்த உடம்பு வந்து அதே மாதிரியே இருந்தது. ஸோ இதுல வந்து அவரோட டெடிகேஷன் வந்து இதுல வந்து பயங்கரமாவே தெரியுது. ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து 10/11 ஒரு படமா வந்து அவர் நடிச்சுட்டு போவே கிடையாது. அந்த நசீமுன்ற கேரக்டர் வந்து அந்த இடத்துல கஷ்டப்படும் போது அவர் உடம்பே இப்படிதான் இருந்திருக்குமோன்னு வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பிருத்திவிராஜ் காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா பிருத்திவிராஜை தாண்டி அந்த டைரக்ஷன் பிளெஸின்னும் போது அவர் இதுக்கு முன்னாடியே வந்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு தன்மத்ரான்ற படத்துக்கு. ஸோ இப்போ திருப்பி இன்னொரு படம் அப்படின்னும் போது அவருக்கு வந்து இன்னொரு நேஷனல் அவார்டுமே வந்து வெயிட்டிங்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனா வந்து ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படமே பாசிட்டிவ் தான். பட் மெயினா சொல்லணும்னா பிருத்திவிராஜோட ஆக்டிங்கும் சரி பிளெஸியோட டைரக்ஷனுமே சரி ரெண்டுமே ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும். ப்ரோ படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடுது. இதில் பாதி சீன்ஸ் வந்து பாலைவனத்தில் தான் இருக்குது. விஷுவலாக எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க? விஷுவலாக வந்து நிறைய இடம் வந்து அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து சில இடங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரே ஜோன்லேயே காட்டாம இப்போ அந்த பாலைவனத்திலேயே அவர் இருக்கும்போது அவரோட இமேஜினரி வேர்ல்டு அவரோட பாஸ்ட்ல அவருக்கு என்ன நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சில விஷயம் போயிட்டு வரும்போது நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த ஷிஃப்டிங் சீன்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. பாலைவனத்தில் தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல வந்து இவர் அங்கே வறண்டு போயிருக்கும்போது இன்னொரு அவரோட பிளாஷ்பேக்ல வந்து அவர் வந்து தண்ணியில் எவ்வளோ விளையாடி இருக்காரு அமலா பால் கூட அப்படின்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது இது ஒரு மாதிரி இப்போ சொல்லும்போது ஃபன்னா இருக்கலாம். பட் படத்தில் பார்க்கும்போது விஷுவலா வந்து ரொம்ப அழகா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ப்ரோ ஸ்டோரி ரைட்டர் பென்யமின் இருக்காரு. அவர் தான் அந்த ரியல் புக்கையுமே எழுதியிருந்தாரு. அவர் தான் அந்த படத்தோட ரைட்டருமே. ஸ்க்ரீன் பிளே வைஸ் எப்படி இருக்கு படம்? அதுதான் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐ திங்க் பென்யமின் எழுதல. ஸ்க்ரீன் பிளே வந்து பிளெஸி தான் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி மட்டும் தான் பென்யமின். ஸோ அவர்கிட்ட வாங்கின ஸ்டோரியை வந்து எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் எடுக்கும்போது நிறைய இடத்துல வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் படணும் போது போர் அடிச்சிடும் அப்படின்ற ஃபீல்லாம் வரும். பட் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து அது வந்து கொஞ்சம் கூட தெரியாமல் நான் வந்து இந்த படம் பார்க்க தான் போனேன் அப்படின்ற நோக்கத்தோடு நான் போனேன். எனக்கு வந்து அந்த படம் வந்து போர் அடிக்காது. ஏன்னா கதையோட அது வந்து ஒட்டி ஒன்று போகுது. அதனால வந்து நான் வந்து இல்லை நான் வந்து சும்மா வந்து போர் அடிதுன்னு படத்துக்கு போனேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக வந்து போர் தான் அடிக்கும். ஸோ கோட் லைஃப் பார்க்க போனவங்க யாருக்குமே வந்து கோட் லைஃப் வந்து நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. அப்புறம் படத்தோட நெகட்டிவ்னா என்ன இருக்கு? நெகட்டிவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மியூசிக் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மியூசிக் தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ படத்தோடவே ஒண்டி பார்த்தா அது வந்து 3 மணி நேரம் கரெக்டாக போயிடும். அதை தாண்டி மேபி டியூரேஷன் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி படத்தில் நெகட்டிவ்னு எனக்கு எதுவுமே பெருசாக தோணல. ப்ரோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் மலையாள சினிமாஸ் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இப்போ நீங்களுமே மரியான் பார்க்கலன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா? ஓகே, அதுதான் நமக்கு வந்து என்னன்னா இதில் வந்து தமிழ் டப்பிங்குமே வந்து ரொம்ப ஒட்டாத மாதிரிலாம் இல்லை. நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி பார்க்கும்போது ஆடு ஜீவிதம்னு ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருந்ததே தவிர இது மலையாள சினிமா தமிழ் சினிமான்னு இல்லாமல் இது ஒரு இந்தியன் சினிமாவாக வந்து இந்த படம் வந்து பேசப்படும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக இது வந்து மலையாள சினிமா ரீசெண்டாக நல்லா இருக்கு தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது ஒரு நல்ல கதை அது மலையாளம்னா அது தெலுங்குல கொடுத்தாலும் நம்ம பார்ப்போம், கன்னடத்தில் கொடுத்தாலும் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆடு ஜீவிதம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியாகவே நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ் மக்களுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது தமிழ்நாடுன்றதை தாண்டி இந்தியா ஃபுல்லாமே ஒரு பேசப்படுற படமா இருக்கும் தி கோட் லைஃப். ஒட்டுமொத்தமா என்ன ரீசனுக்காக ஆடு ஜீவிதம் பார்க்கலாம் ப்ரோ? ஓகே, நம்ம வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து கஷ்டப்படுறாங்க, ஃபாரின் போனால் வந்து வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு வந்து ஒரு கனவோட கிளம்பி போவாங்க. பட் அங்கே அவங்களுக்கு இழைக்கப்படுற நீதியை வந்து இந்த மாதிரி பல பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இறந்துட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் வந்து அவங்களுக்கான ஸ்டோரி ஒருத்தர் வந்து உண்மையாகவே தப்பிச்சு வந்திருக்காருன்னு போது இது வந்து அவங்களோட வழியை வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லுது. ஸோ அவங்களுக்கான வழியை பேசப்படுற ஒரு படமாக இது இருந்தது. அந்த படத்தோட எண்ட்லையுமே வந்து டேரக்டருமே சொன்ன ஒரு விஷயம் இதுதான். இந்த மாதிரி வந்து அங்கே போய் பொழைக்கணும்னு போன பல பேர் வந்து இறந்துருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த படம் வந்து சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொழைக்க போனவங்களுக்கான வழியை பேசியிருக்காங்க இந்த படம். ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும்.